தேனி, மதுரை மாவட்டங்களை இணைக்கும் மயிலாடும்பாறை மல்லபுரம் மலைப்பாதையை அகலப்படுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியன். பாண்டியன், வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன? மதுரை மாவட்டத்தையும் தேனி மாவட்டத்தை இணைக்கக்கூடிய வகையில் தான் அந்த மயிலாடும்பாறை மல்லபுரம் மலைச்சாலை அமைஞ்சிருக்கு. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாலையானது கட்டை வண்டி, அதாவது மாட்டு வண்டி செல்லக்கூடிய வழித்தடமாக தான் இருந்திருக்கு. இந்த வழித்தடத்தில் அதிகமான மக்கள் பயன்படுத்துவதை அடுத்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழித்தடத்தில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. 10 கிலோமீட்டர் உள்ள இந்த மலைச்சாலையில் 6 கிலோமீட்டர் தார் சாலையாகவும் 4 கிலோமீட்டர் சிமெண்ட் சாலையாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அந்த சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது இடம் ரொம்ப குறுகலான முறையில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டதால் இந்த வழித்தடத்தில் கனரக வாகனங்களை இயக்குவது இன்றளவும் சவாலாகவே இருக்குது. இந்த வழித்தடத்தில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தி வருவதாக, குறிப்பாக உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளும் தேனி மாவட்டத்தில் வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளும் மக்களை ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த வழித்தடத்தில் அதிகமாக பயன்படுத்தி வர்றதுனால இந்த மலைச்சாலையில் மேம்படுத்தி இதில் புதிய, அதாவது அரசு பேருந்து இயக்கணும் அப்படின்றது தான் அந்த பகுதி மக்களோட, 2 மாவட்ட மக்களோட நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது. இது சம்பந்தமாக பலகட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டும் இதுவரை அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் எடுக்காத காரணத்தினால இன்றளவும் இந்த வழித்தடத்தில் பஸ் போக்குவரத்து என்பது கனவாகவே இருக்குது. இது குறித்து முத்தாலம்பாறை ஊராட்சி தலைவர், முன்னாள் ஊராட்சி தலைவர் பிச்சைக்கணி இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மயிலாடும்பாறை மல்லபுரம் மலைச்சாலை திட்டத்தை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன வகையில் ஊராட்சி தலைவர் முறையில் நீங்கள் ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? ஊராட்சி தலைவராக இருக்கும்போது 10 முறைக்கு மேற்பட்டு பஞ்சாயத்தில் தீர்மானம் ஏற்றிருக்கோம். பலகட்டமாக உண்ணாவிரத போராட்டம் உசிலம்பட்டி, தேனி, எம்கல்லுப்பட்டி, மயிலாடும்பாறை போன்ற இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கோம். ஆனால் 4 கிலோமீட்டர் மட்டும்தான் சாலை மோசமாக இருக்கிறது. அதை மட்டும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய பொதுமக்களுடைய காய்கறியோ விளைச்சல் போக்குவரத்து அனைத்துக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இந்த 4 கிலோமீட்டர் சாலையை செப்பனிட்டு அரசு போக்குவரத்து கழகத்தை இயக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது 2 மாவட்ட மக்களோட ஒட்டுமொத்த கோரிக்கையை இந்த மயிலாடும்பாறை மலைச்சாலை திட்டத்தை மேம்படுத்தி இதில் அரசு போக்குவரத்து பஸ்ஸை இயக்கணும் அப்படின்றதே ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியன்.